பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருப்பார். நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு காலங்கள் மாறி மாறி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கு ஒரு காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தை குறித்திருப்பார். அந்த காலங்கள் வரை நாம் காத்திருக்கணும். பொறுமையாக இருக்கும் பொழுது அந்த ஏற்ற காலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை நிறைவேற்றுவார், உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆனால் அந்த ஏற்ற காலம் வரை நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது நாம் மகிமையாய் உயர்த்தப்படுவோம். உடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. அநேகர் பார்க்கிற வாழ்வில் ஒரு உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் தடைப்பட்டு இருக்கலாம் ஐயா. எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம் தகப்பனை. வேதம் சொல்லுகிறப்ப ஏற்ற காலத்தில் நீர் உயர்த்துவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே உடைய பிள்ளைகளை ஆமேன் அப்பா, ஆமேன் சோத்திரி உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீங்க, மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஐயோ, என் வாழ்க்கையில் காலம் கடந்து போனதே என்று சொல்லி அப்பா கலங்கி நிற்கலாம்ப்பா. ஆமேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கதை இறங்கி துரிதமாய் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க தகப்பனையா. என்ன நன்மைக்காய் காத்திருக்கிற நன்மைக்கான வாசலை திறந்து அந்த நன்மையினால் உடைய பிள்ளைகளை நிறைத்து மகிழ பண்ணுங்க. அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.